வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 43 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன். ஸோ சரியாக கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பூந்த வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை பண்ணணும், கடல் மாதாவை போய் கும்பிடணும், அது இதுன்னு இங்கேயே தங்குறாங்க. ஸோ நேற்று ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்க பார்த்துது. உங்கள் உருவத்தை அப்படியே அந்த நதியில் பாருங்கன்னா அது கலங்கமே இல்லாமல் தெரியணும்னு இவங்க பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்தது. இவங்க பார்த்தோன்னே சுனாமியே வந்துச்சு. என்ன ஏது அப்படிங்கிறதா இப்போ உள்ள போய் பார்க்க போகிற அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டில் சந்தோஷப்பட வேண்டிய அந்த தருணத்துல சிவசக்தியோட சலனமே இல்லாத அந்த முகத்தை கீழே இருக்கிற அந்த கங்கை நதியில பார்க்கணும். அந்நேரமா பார்த்து கங்கை நதி ஆர்ப்பரிக்குது. ஐயோ இது என்ன கெட்ட சகனம்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. ஆனா சிவனோட முகத்துல மட்டும் சிரிப்பு தெரியுது. அப்போ நம்ம சிவன் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட கால்களை எடுத்து கங்கை நதி மேல அப்படியே வைப்பார். அவரோட காலடி பட்டதுமே ஆர்ப்பரித்து கொண்டிருந்த அந்த நதி அப்படியே அமைதியாகுது. அதுக்கு அடுத்த செகண்டே உள்ள இருந்து சரஸ்வதி வெளியில வராங்க. எல்லா பேரும் வணங்குறாங்க. எல்லா பேரும் சரஸ்வதி தேவியை வணங்கினா சரஸ்வதி தேவியோ நம்ம சிவனை கைகூப்பி வணங்குறாங்க. அவங்க வந்ததும் ஆதிசக்தியும் ஆதிசிவனும் ஒன்னா என் இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா இந்த நதி எதுக்கு தெரியுமா அளவுக்கு அதிகமா ஆர்ப்பரித்தது, ஏன் தண்ணி தூக்கி தூக்கி போட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்ல, சிவனோட காலடியை தொட்டு வணங்கணும் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியோட விருப்பம். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து இவங்க அபசகணும்னு நினைச்சாங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் காலை தானே எடுத்து நீட்டி நதியோட மேல வச்சு சரஸ்வதி தேவியோட ஆசையை பூர்த்தி பண்ணாரு நம்ம சிவன். அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தேவி கிட்ட கூடிய சீக்கிரத்துல என்னோட ஜடாமுடியில் இருக்கிற கங்கை நதியும் இந்த சரஸ்வதி நதியும் ஒன்னா சங்கமிக்க கூடிய ஒரு காலகட்டம் வரும். அந்த இடத்தை புனித தலமா உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே வழிபடுவாங்க. அந்த தலத்துல அந்த சங்கமிக்கிற இடத்துல அந்த தண்ணியில மூழ்கி எந்திரிச்சா அவங்களோட பாவம் குறையும். பவித்திரமான அந்த தலத்துல குளிச்சா அவங்க பாவம் போய் அவங்க மோட்சத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். அதை கேட்டுதான் அந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு வரமளித்து உள்ளத்துக்கு உரமளித்தீர்கள் நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இனி காலாகாலத்துக்கும் இந்த உலகத்துல யாரு காதல் பண்ணாலும் அவங்க எல்லாருக்கும் முன்னோடி ரோல் மாடல் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவி. அதை கேட்ட இவங்களுக்கு சந்தோஷம். சிவனும் சதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்புறம் மறுபடியும் நதியை பாக்குறாங்க. இந்த தடவை நதியில எந்த சலனமும் இல்லாம அவங்களோட பிம்பம் அப்படியே கீழே விழுகுது. ஒருத்தரோட முகத்தை அந்த நதியில ரெண்டு பேரும் மாத்து ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பாத்துக்கிட்டு இருந்த அக்காமார்கள் கிண்டல் பண்றாங்க. எப்படி இவ்வளவு நேரம் அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கிறது, பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அரண்மனைக்கே போலாம் அப்படிங்கிற மாதிரி அக்காமார்கள் நம்ம முன்னாடி போவோம், சின்னஞ்சிறுசுக பின்னாடி வரட்டும் வாங்க போலாம் அப்படின்னு அக்காமார்கள் அம்மாமார்கள் எல்லாத்தையுமே அப்படியே அள்ளிக்கிட்டு போறாரு நம்ம நந்தி. இவங்களுக்கு அந்த தனிமையை பரிசா கொடுக்கிறாரு நம்ம நந்தி. கூட்டத்தை காலி பண்ணதும் ரெண்டு பேரும் தனிமையில அந்த காட்டுக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது சிவனோட கைகள் சதியோட ரெண்டு கைக்கும் நடுவுல அப்படியே பிடிச்சாப்ல இருக்கு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சிவன் கேட்டா, நீங்க தான் கடவுளாச்சே, முக்காலமும் உங்களுக்கு தெரியும் தானே, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஒரு தருணத்துல உங்க கை என்னோட ரெண்டு கைக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால இந்த அனுபவம் உங்களுக்கு பரவசத்தை தராது. ஆனா நானும் ஒரு சாதாரண மானிட பிறவி எடுத்தவன், எனக்கு எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி இல்ல. சோ ஒவ்வொரு தருணத்தையும் இந்த பரவசத்தை நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதா, இந்த அனுபவங்கள் தனக்கு புதுசா இருக்கிறதா சதிதேவி எடுத்து சொல்றாங்க. எப்படா கைலாயமலைக்கு போலாம், பூந்த வீட்டுக்கு போலான்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறதாக சதிதேவியும் சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம தாரகாசுரன் அசுர குரு சுக்ராச்சாரியா சொன்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க. நாம இந்த சீசனோட இந்த சிவன் சீசனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லயே அசுர குரு சுக்ராச்சாரியர் வந்தார். பாக்குறதுக்கு நல்ல அழகா ஜம்முன்னு இருந்தாரு. பட் இப்போ பலகாலமா தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு இல்லையா, அதனால அவருக்கு தாடி மீசை எல்லாம் கொஞ்சம் ஓவரா வளர்ந்து இப்ப பாக்குறதுக்கு ஒரு முனிவர் மாதிரி, இப்பதான் சொல்ல போனா ஒரு குருநாதர் மாதிரியே இருக்காப்ல. அவர் சொன்ன விஷயங்கள் வந்து போகுது ஞாபகத்துக்கு. இல்ல குருநாதா, இல்ல என்ன மன்னிச்சுக்கங்க, என்னால நீங்க வர வரைக்கும் எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது, நானே களத்துல இறங்க போறேன் அப்படின்னு சொல்றான். செத்ததுக்கு அப்புறம் சிரஞ்சீவி மந்திரத்தை வச்சு என்ன காப்பாத்த போறேன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ, செத்ததுக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், அதனால நான் சாகிறதுக்கு முன்னாடியே என்ன காப்பாத்திக்க விரும்புறேன், என் சங்கடத்துக்கான அந்த தீர்வை நானே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனு வாயை திறந்தா வாய் வழியா மொதுன்னு ஏகப்பட்ட பூச்சிங்க வெளியில வருது, சிலந்திங்க வெளியில வருது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெளியில வருது. இம்புட்டியமா வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாவம். அப்புறம் சில மந்திரத்தை சொல்லி பொங்கி எழுங்க அப்படின்னு சொன்னா அந்த சிலந்தி எல்லாம் அப்படியே அரக்கர்களா உருமாறி டப எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஒரு பெரிய படையே எழுதி நிக்குது. தாரகாசுரன் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. அவங்களுக்கு மத்தியில இவர் ஒரு ஸ்பீச்சை கொடுக்கிறாரு. என்
அருமை அரக்க படைகளே, பொறுத்திருந்தது போதும், இவ்வளவு காலமும் மனிதர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும் அடங்கி இருந்தது போதும், பொங்கி எழுவோம் அப்படிங்கிறார். மனிதர்களும் தேவர்களும் அழியும் வேலை வந்தது அப்படிங்கிறார். 3 உலகத்திலையும் நம்மளோட வெற்றி முரசு கொட்டுவதற்கான அந்த நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறார். ஈசன் கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனாலுமே அவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. இல்ல, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சதியை நாம கொல்லணுங்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கணும்ன்ற எண்ணம் வரவிடாம நான் சிவனை கொஞ்சம் பிஸியாவே வச்சுக்கிட்டு இருப்பேன். ஃப்ரீயா விட்டா தான் அவர் போய் அந்த பக்கம் புள்ள பெத்து பாப்பல, நான் பிஸியாவே அவரை வச்சுக்க போறேன். உலகம் முழுக்க பயங்கரமா யுத்தம் புரிய போறேன். அங்க கலவரத்தை தூண்ட போறேன். பிரச்சனையை பெருசு பண்ண போறேன். எங்க பார்த்தாலும் என்னோட கோர தாண்டவம் பயங்கரமா இருக்கும். அதை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கே நம்ம சிவனுக்கு போதும் போதும்னு ஆயிடும். அப்போ அந்த மாதிரி ரொம்ப பிஸியா இங்க நடக்கிற அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலயே நம்ம சிவன் மூழ்கி போயிருந்தா அப்புறம் எப்படி அவர் குழந்தைய பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியும்? இந்த மாதிரி அவரை பிஸியா வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதே சமயம் ஒரு நல்ல டைம் கிடைக்கும் போது சதியோட உசுரையை நான் பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். நடக்க போற அந்த யுத்தத்துக்கு நீங்க தயாரா அப்படின்னு கேட்டா எல்லா பேரும் தயார் 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 அப்படின்னு கத்துறாங்க. அந்த பக்கம் அவங்க அந்த காட்டுக்கு மத்தியில இன்னும் இருக்காங்க, சிவனும் சக்தி இருக்காங்க. இன்னும் அரண்மனைக்கு அவங்க போகல. அரண்மனையில எப்ப பார்த்தாலும் சுத்தி கல்யாணம் ஆயிருச்சுங்க, சின்னஞ்சிருச்சுங்க, ஃப்ரீயா விடுவோமேன்ற எண்ணம் இல்லாம சுத்தி சுத்தி நின்றுட்டு இருப்பாங்க. இப்பதான் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தனிமைக்காக ஒரு நேரம் ஒரு காலம் எல்லாம் கூடி வந்திருக்கு. காத்து வேற அப்படியே குளிர் காத்து அப்படியே அவங்க கூந்தல தடவி கொடுத்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. 2 பேரோட கூந்தலும் அப்படியே ஆடி ஆடி அசைய ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. சிவனுக்கே வேர்க்குது. என்னடா வேர்க்குதுன்னு பார்த்தா வேர்க்கல, லைட்டா பனி காத்து வீசிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அது லைட்டா சொட்டு சொட்டா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த காடே சந்தோஷத்துல திளைக்கிற மாதிரி இருக்கு. மேல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் அந்த சந்தோஷத்துல தன்னோட பூக்களை இந்த சின்னஞ்சிறுசுக மேல வீசி விளையாடுது. அதுல ஒரு பூ சிவனோட கழுத்துல விழும். அதை நம்ம சதிதேவி எடுக்கிறாங்க, தூக்கி வெளியில போட்டுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நானே என் புருஷனை தொடல, இந்த பூக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ மேல கோவப்பட்டு பூவையே தூக்கி வீசி எறிகிறாங்க. அதை நோட் பண்ற நம்ம சிவன், என்ன கோவமா இருக்கே என் மேல? பூ விழுந்த அந்த பகுதி அந்த எண்ணில் பாதி உன்னோடது, உண்மையிலே உனக்கு என்ன கோவம் அப்படின்னு கேக்குறாரு. நீ யாரு? நீ ஒரு ஆதி சக்தி. இந்த பிரபஞ்சத்தோட இயற்கை எல்லாமே நீ உருவாக்குனது. இந்த உலகமே உன்னோட பிரதிபிம்பம் தான். இங்க இருக்கிற பூ மரம் மட்டை எல்லாமே நீதான். அப்படி இருக்க ஓ மேலேயே நீ ஏமா கோவப்படுற? உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? நீங்க நானும் பிரிஞ்சு வாழ்ந்த அந்த கோடான கோடி வருடங்கள், அந்த காலகட்டத்துல அந்த தனிமையில நான் எப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு என் காலத்தை கடத்துறேன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் இந்த இயற்கையை பார்த்துதான். இந்த இயற்கை வளங்களை பார்க்கும்போது அந்த வளத்தினுள்ள இருக்கிற ஒன்ன நான் பார்த்தேன். இந்த இயற்கை தான் என்ன தனிமையில இருந்து கொஞ்சம் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னோட வேதனையிலையும் இந்த இயற்கை பங்கு கொண்டது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கோ நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி இணைய போறோம். என்னோட வேதனையில பங்கு கொண்ட அதே இயற்கை இப்ப என்னோட சந்தோஷத்திலையும் பங்கு கொள்ள ஆசைப்படுகிறது. அது இயற்கை தானே அப்படிங்கிறார். மையல்ல 2 பேரும் அப்படியே ஊறி தலைக்கிறாங்க. சதி அப்படியே சிவனோட நெஞ்சில அப்படியே சாஞ்சுக்கிட்டு முறையா சிவனை அணைச்சுக்கிறாங்க. சிவனும் சதியை அணைச்சுக்கிறாங்க. அங்க வீசுற காத்து, பனி, சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடின்னு எல்லாமே அந்த மையல்ல இவங்களோட கலந்துக்குது. அந்த காடே பூத்து குலுங்குது. சதியோ வெக்கப்பட்டு விலகி போறாங்க. சிவனே போய் மறுபடியும் சதியை கட்டி அணைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, நீ அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இயற்கை நம்ம மையல தாங்க முடியாம திணறுகிறது அப்படின்னு சொல்றாரு. அரண்மனைக்கு போ, அங்க உன்னோட பிறந்த வீட்டுல இருக்கிற எல்லா பேருக்கும் சீக்கிரம் குட் பை சொல்லிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிரு, நானே வந்து உன்னை கூட்டு போறேன், புகுந்த வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம சிவன். இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரியே இங்கேயே நிக்க கூடாதா, ஆனா சாப்பிட நிக்க கூடாதா அப்படின்னு கஷ்டமா இருக்கு. கருவுல இருக்கும் போதே உன்னை பெத்து வளர்த்த அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா பேருக்கும் உன்னை பிரியணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். போய் அவங்க கஷ்டத்துல பங்கெடுத்து அவங்க கிட்ட இருந்து விடைபெற்று வா அப்படிங்கிறாரு நம்ம சிவன். உண்மைதான், என்ன பெத்த வளர்த்த என் கூடயே இருந்தவங்க நிறைய பேரை விட்டுட்டு வர போறமே அப்படிங்கிறது வேதனையான விஷயம் தான். ஆனா அதே சமயம் இன்னைக்கு ராத்திரியே நான் உங்களோட கைலாய மலைக்கு வரப்போறேன், பூந்த வீட்டுக்கு போக போறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அந்த வேதனையை சமப்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவனோட கைய இறுக்கி பிடிச்சிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. அரண்மனைக்கு போக 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 பழசெல்லாம் ஞாபகம் வருது. அக்கா மாருக கூட எப்படி எல்லாம் பாசமா இவங்க இருந்தாங்க வளர்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்பா எப்படி ஊட்டி விட்டாரு, அம்மா எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வர அவங்க கொஞ்சம் கண்கலங்கவே ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பக்கத்துல காசிப ரிஷியும் அவங்க பொண்டாட்டியும் சதிய பிரிய போறமே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்க வராங்க. காசிப ரிஷியோட கால்ல விழுந்து எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில எனக்காக கஷ்டப்பட்டவர் நீங்க, நான் அந்த ஆழ்ந்த நித்திரையில கிட்டத்தட்ட அந்த கோமா ஸ்டேஜ்ல படுத்து கிடந்தப்போ என்ன காப்பாத்துறதுக்காக கைலாய மலைக்கே போய் சிவங்கிட்ட, அதுவும் சிவனும் நித்திரையில இருந்த சமயம் இல்ல அவர் ஆடிக்கிட்டு இருந்தா நினைக்கிறேன், அந்த சமயத்துல கூட கஷ்டப்பட்டு அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை எடுத்து சொல்லி இங்க வந்து என்ன காப்பாத்த சொன்னதுல உங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு, அதை நான் என்றென்றுக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் அக்கா கிட்டையும் கட்டி பிடிச்சு சரி நான் கிளம்புறேன் நேரம் வந்துருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. அப்படியே அங்க இருந்து மறுபடியும் அடுத்த ரூமுக்கு போறாங்க. அங்கதான் நம்ம பிறகு முனியும் அவங்க பொண்டாட்டியும் இருக்காங்க. அவங்களோட கால்ல விழுந்து வணங்கி எனக்கு இது வரைக்கும் பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்பவே நன்றி தெரிவிக்கிறாங்க. அங்க கூட அரச சொன்ன அந்த எச்சரிக்கையும் மீறி நம்ம பிறகு முனியோ என்ன அவசரம், ஏன் ராவு காலத்துல வெளியில கிளம்புறீங்க, நல்ல நேரம் பார்த்து போகலாமே, கொஞ்சம் காத்திருக்கலாமே அப்படின்னு கூட சொல்லி பாக்குறாங்க. ஆனா சரி இல்ல போயே ஆகணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு அவங்க கிட்ட பிரியா விடைபெற்று திரும்புறாங்க. அந்த பக்கம் அப்பா தட்சன் ஒரு ரூம்ல பார்த்தா அவரே சோகமா தனிமையில உட்காந்துகிட்டு இருக்காரு. விஜயாக்கா கொஞ்சம் குஷியா ஓடி வராங்க. ஓடி வந்து
தட்சனை பார்த்து டாடி எந்திரிங்க, நாம எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துருச்சு அப்படிங்கிறது அந்த அம்மா. சிவன் சக்தியை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாரு. இன்னும் ஏன் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படிங்குது. நாம ரொம்ப ஆக்டிவா செயல்பட வேண்டிய இந்த நேரத்துல நீங்க என்ன சோகமா சொங்கி போய் உட்கார்ந்து இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஆனா அப்பையும் அவர் எந்திரிக்கல, சோகமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு பணிவோட பக்கத்துல உட்கார்ந்து அவரோட காலை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவர் கண்கள்ல கண்ணீர். என்னதான் இருந்தாலும் சரி, என் பொண்ணு இல்லையா, என்னோட பொண்ணுகள்லயே கடைக்குட்டி இல்லையா, எல்லாரையும் விட அளவுக்கு அதிகமா நான் பாசம் வச்சது அவ மேலதான். அவ இப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சு போறா அப்படின்னு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கவலையா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டார். விஜயாக்கு என்னன்னா, என்ன இந்த மனுஷன் இந்த அளவு கண்கலங்குறாரு, பாசத்தை காட்டுறாரு, இந்த பாசத்துல பழி வாங்குற அந்த மேட்டரைய மறந்து போயிருவாடோ அப்படிங்கிற மாதிரி விஜயாக்கா நினைக்க, இல்ல அது எப்படி முடியும், நான் இப்போ கண்ணீர் விட்டது என்னோட பொண்ணு சரிக்காக, அந்த சிவனோட பொண்டாட்டிக்காக இல்ல. எப்போ அவ சிவனோட பொண்டாட்டி ஆனாலோ அந்த கணமே அவ மேல இருந்த பாசம் போய் அவளை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கு. நான் வெடித்த கண்கள் என்னோட மகளுக்காக, சிவனின் மனைவிக்காக அல்ல அப்படிங்கறத ரொம்ப அடிச்சு சொல்றாரு. கண்டிப்பா சதியையும் சரி, சதியை கல்யாணம் பண்ணி என்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த சிவனையும் சரி சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு கர்ஜிக்கிறார். அப்ப சரி வாங்க அப்படின்னு விஜயாக்காவும் கூட்டு போறாங்க. அந்த பக்கம் நதிக்கரையில நம்ம சிவன் எப்பவும் போல ஒரு பாறையில உட்கார்ந்துகிட்டு இருக்க, பக்கத்துல நந்தியும் குருநாதரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவன் தியானத்துல மூழ்கிட்டார். எப்பவும் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் தவம் புரியலாம், தியானத்துல இருக்கலாம்னு சொன்னார் இல்லையா, சொன்னது மட்டும் இல்லாம அதை இங்க செஞ்சு காமிச்சு கொண்டு இருக்கிறார். அங்க நம்ம நந்திக்கு ஒரு டவுட். ஆமா, சிவன் கூட எப்பவுமே ஒட்டிக்கிட்டே தெரியாது நான் தான், இனி எனக்கு என்ன வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியாம நந்தி முழிக்கிறாப்ல. அதை கேட்டு நம்ம குருநாதர் ததீசி பெருசா கண்டுக்காம சிவனை பார்த்து, சிவனே கண்விழியுங்கள், நீங்க கைலாயம் நோக்கி புறப்பட்டு போக வேண்டிய அந்த நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாரு. சிவனும் தவத்துல இருந்து அப்படியே வெளியில, அந்த தியானத்துல இருந்து வெளியில வராப்ல. தியானத்துல இருந்து வெளியில வந்ததுமே நம்ம நந்தி முந்திக்கிட்டு போய், பிரபு நீங்க இனிமே தியானத்துல இருக்கிற அந்த டயத்தை குறைச்சுக்கிட்டு, கல்யாணம் ஆயிருச்சு, பொண்டாட்டி வந்தாச்சு, கொஞ்சம் பொண்டாட்டிக்கும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிடாப்பா, நீ சொல்ற அந்த அட்வைஸ் நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், நீ எப்ப கல்யாணம் பண்ண, ஏதோ பெருசா கல்யாணம் ஆகி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ண, வெக்கத்துல நந்தி எப்படி வெக்கப்படுறான்னு பாருங்க. சரி வாங்க போலாம், புறப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. அரண்மனைக்கு வெளியில நம்ம சதிதேவி புறப்பட்டு போற அந்த தருணத்துல அவங்க கையாலேயே அங்க இருக்கக்கூடிய ஐயர் வால்ஸுக்கு தானம் வழங்கணுமா. அப்படி ஐயர்களுக்கு தானம் கொடுத்தா, அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தா நிறைய புண்ணியமா அப்படின்னு சொல்லி சதிதேவிக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. சதியும் தான் கையால அங்க இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களுக்கு தானம் வழங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நம்ம தேவிய வாழ்த்திட்டு போய்கிட்டே இருக்காங்க. கடைசி தருணத்துலதான் அழுக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு அழுக வருது. அந்த பக்கம் சதியோ கண்ணீரை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு பிரியா விட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ போற அந்த புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டோட பெருமையை காப்பாத்தணும், நிலநாட்டணும், எப்படி எல்லாம் பொண்ணை வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்னு எங்களை பெருமையா சொல்லணும், அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு தான் பொண்ணுக்கு ஒரு அட்வைஸையும் போடுறாங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் எனது கடமைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம், எந்த விஷயத்திலயுமே ஈசன் மனமுடியாத லெவலுக்கு நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சதிதேவி. எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இனிமே பிரிவே வராது அப்படின்னு அழுதபடியே சொல்லிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தச்சன் சீனுக்கு வர அப்பாவோட காலில் விழுந்து ஆசி வாங்கிக்கிறாங்க. எந்த தருணத்தை நினைச்சு 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 நான் பயந்துகிட்டு இருந்தனோ அந்த தருணம் வந்துருச்சு. எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு தான் பொண்ணை அனுப்பி வைக்கணுமே, பிரியணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பிரிவு வந்துருச்சு. இருந்தாலும் என்ன பண்றது, பெத்தவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளை கடந்துதானே போகணுங்கிற மாதிரி தச்சன் சொல்றாரு. அதுக்கு நம்ம சதிதேவியோ, என்ன நினைச்சு இனிமே நீங்க வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், நான் போற இடம் அந்த கடவுள் குடிகொண்டு இருக்கும் இடம், அங்கே எனக்கு வேதனைகளே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்ம சதி. ஆனா எனக்கு வேதனையா இருக்கும் அப்படிங்கிறாரு தச்சன். ஏன்னா உன் மேல நான் உசுரே வச்சிருந்தேன், உசுறு என்னை விட்டு போகும்போது இந்த தச்சன். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சிவனும் அரண்மனைக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு. மலர்கள் தூவி மாப்பிள்ளைய வரவேற்கிறாங்க. தச்சனும் சிவங்கிட்ட விறுவிறுன்னு வராரு. கன்னியாதானம் பண்ணி முடித்ததுனால ஒரு தந்தையா ஒரு தகப்பனா என்னோட கடமை இங்க நிறைவேறிடுச்சு. ஒரே ஒரு உபகாரம் செய்யணும், அது உபகாரம் இல்ல, கிட்டத்தட்ட அதுவும் என்னோட கடமை தான் அப்படிங்கிறார். கையை தட்டுறாரு. கை தட்டினதும் பார்த்தா ஒரு பெரிய பொட்டி வந்து இறங்குது. அடுத்து பெரிய துணியில மூடி வேற நம்ம வந்து இறங்குது. அடுத்த ஒரு பெட்டி, அடுத்த ஒரு பெட்டி, அடுத்த ஒரு பெரிய அண்டா, அது இதுன்னு ஏகப்பட்ட சீர். என் பொண்ணோட டே பை டே ரெக்யர்மெண்ட்டுக்கு அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் இங்க அடுக்கி வச்சிருக்கிறேன். அவ போற கைலாய மலையில அங்க இருக்கிற அந்த கொடூரமான சூழல்ல இதெல்லாம் கண்டிப்பா என் பொண்ணுக்கு என்ன பர்னிச்சரா அவரு வச்சிருக்காரு. சரி நீ எடு முடிவு, அப்பா எனக்கு இது எதுவும் வேண்டாம் தேவைப்படும். சிவனான நீங்க தரையிலேயே படுத்து பழகுனவங்க, ஆனா என் பொண்ணு படுக்கிறதுக்கு படுக்க தேவை, பெட் தேவை. நீங்க புலியோட தோலையே உடையா உடுத்துப்பீங்க. சோ உங்களுக்கு ஆடை அபகாரணங்கள்னு பெருசா எதுவும் தேவைப்படாது, ஆனா என் பொண்ணுக்கு ஆடைகள் தேவை, அதுவும் இதுல இருக்கு அப்படிங்கிறார். இல்ல மாமனாரே, சதி ஆதிசக்தியின் சொரூபம், இயற்கையோட மூலம். அப்படி இருக்க இயற்கையோட அவளால ஒன்றி வாழ முடியும் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். இயற்கையோட துணை இருக்கும் போது எல்லாம் கிட்டுங்கிறாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா தச்ச சோகத்தோட நடுவுல நடந்து வர ஒரு பக்கம் சிவனும்
இன்னொரு பக்கம் சதியும் அப்படியே அங்க இருந்து கடந்து வராங்க. கிட்டத்தட்ட சிவனை தவிர அங்க இருக்கிற எல்லாரோட முகத்திலையும் அழுகுதா, கண்ணீர் தான். மறுபடியும் அங்க இருக்கிற தான் அக்காமார்கள்கிட்டயும் அம்மாமார்கள்கிட்டயும் திரும்ப பிரியா விடைபெற்று கொண்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம விஜயாக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்டயும் விடைபெற்று கொண்டு போறாங்க. விஜயா கூட போற போக்குல சில பிட்ட போட்டு பாக்குறா, பட் சரி அதுல விழுகல. அப்புறம் கடைசியா நம்ம டாடிய பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க சிவனோட. தச்சனோட கண்ணுல அப்படியே கண்ணீர் கோத்து நிக்குது. அரண்மனைக்கு வந்தாலும் என்னதான் இருந்தாலும் நான் பழி வாங்கத்தான் போறேன், பாசம் இல்ல அப்படி இப்படி நம்ம தொச்சன் சொன்னாலும் அரண்மனைக்குள்ள அவரோட அறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அழுகைய அடக்க முடியல, கண்ணீர் விட்டு அழுகுறாரு. நீங்க தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கீங்க டாடி. யாரு? விஜயாக்கா சொல்றாங்க. நீங்க தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கீங்க. சதி ஒண்ணு உங்களை நிரந்தரமா பிரிஞ்சு போகல, இல்ல அவனு செத்துடலையே, வருவா, மறுபடியும் திரும்ப வருவா. தன்னோட மையலின் மூலமா சிவனை எல்லாருக்கும் ஏத்த மாதிரி நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு கூட சதி என்கிட்ட சொல்லிட்டு போன. ஆனா அவளுக்கு ஒண்ணு தெரியல, மாறக்கூடியவங்க மனுஷங்க மட்டும்தான், கடவுள்கள் அல்ல. சிவன் மாற மாட்டார். மானிடருக்கும் கடவுளுக்கும் நடுவுல எப்படி நெருக்கம் உருவாகும்? விரிசல் தான் விழும். நாம அந்த விரிசலை பெருசாக்கணும், அதற்கான ஆயத்த வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற அந்த விஜய் 1ஆம் நம்பர் கேடியா இருப்பா போல. அந்த பக்கம் கைலாயபலையை நோக்கி நம்ம ஆட்கள் வந்துகிட்டு இருக்கிற சமயம் அவங்க போற வழியில தான் நம்ம குருநாதர் ததீசியோட ஆசிரமமும் இருக்கு. அங்க வந்து நாங்க தங்கி இலப்பாரி போறதா நம்ம சதிதேவி வாக்கு கொடுத்திருந்தாங்க. சோ நம்ம குருநாதர் ததீசி ஆசிரமத்துல இருக்கிற லேடிஸ் கிட்ட எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இருக்க சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். விறுவிறுப்பா இங்க இருக்கிற எல்லா லேடிஸும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களை வரவேற்கிறதுக்காக எல்லா வேலைகளும் நடக்குது. குருநாதர் கூட இங்கதான் இருக்காரு. அவரும் சிவலிங்கத்துக்கு எல்லாம் பூஜை பண்ணி வணங்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க புதுசா 2 முனிவர்கள் அறிமுகமாறாங்க. சரியான நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. சிவனு சக்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. நம்ம ஆசிரமத்துல தான் இலைப்பாரி போவாங்க, வாங்க வந்து அமருங்க அப்படின்னு சொன்னா வந்த 2 முனியும் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. என்ன ஏதாவது சொல்ல வந்தீங்களா, என்ன மேட்டர்னு விசாரிக்கிறாங்க. ஏன் சங்கோச்சப்படுறீங்க, சும்மா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் கையில ஏதோ ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நானும் படிப்பறிவே இல்லாம இருந்தவன். மந்திரங்களை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாதவனா இருந்தேன். ஆனா அந்த சிவனை நோக்கி நான் தவம் இருந்தேன். சிவ கிருபையால எனக்கு மந்திரங்களை படிக்கக்கூடிய ஏற்றக்கூடிய அந்த சக்தி கிடைத்தது. அதை வச்சு இப்ப நானே ஒரு மந்திரத்தை உருவாக்கி இருக்கிறேன். இந்த மந்திரத்தை சிவன் கிட்ட ஒப்படைக்கணும்னு பாக்குறேன். சிவன் இந்த மந்திரத்தை அப்ரூவ் பண்ணணும். இதை ஏற்கனவே ஆங்கியரசரோடு இந்த பக்கத்துல நம்ம பிறகு முனி உட்பட எல்லாருமே ஆராய்ந்து பார்த்து விட்டார்கள். அடுத்து பார்த்து சொல்ல வேண்டியது நம்ம சிவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கு நம்ம குருநாதர் ததீசியோ மந்திரங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே படைக்கப்பட்டதா இருக்கணும், அதைத்தான் நாம படிச்சு பயன்பெறுகிறோம். ஆனா நீங்க என்னன்னா புதுசா ஒரு மந்திரத்தையே உருவாக்கி இருக்கிறதா சொல்றீங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுறார். ரிக், யசூர், சாமம் இந்த மாதிரி வேதங்கள்ல இருக்கிற வார்த்தைகள் தான் மந்திரங்கள். அது ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் பாலையடி வாலையா எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது ரிக், யசூர், சாமம், மொத்தம் 3 வேதங்கள் இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு. இப்போ நீங்க 4ஆவதா ஒரு வேதத்தை கொண்டு வந்து நீங்க ஏற்றனதா கொடுக்குறீங்க. இத அந்த சிவனே ஏத்துக்கிட்டாலும் பூமியில் உள்ள மத்த ஜீவராசிகள் எப்படி இதை ஏத்துப்பாங்க, மனிதர்கள் எப்படி இதை ஏத்துப்பாங்க? அவங்கள பொறுத்தளவுல வேதங்கள் 3 தான். இத சிவன் ஏத்துக்கிட்டாலும் மனிதர்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு நம்ம ததீசி குருநாதர் கேள்வி கேட்கிறார், சந்தேகப்படுறார். அப்ப திடீர்னு இடிக்க ஆரம்பிக்குது. ஏன் ஓவரா இடிக்குது அப்படின்னு பார்த்தா, மேபி நாம பேசின இந்த மேட்டர் பிரம்மதேவரோட புத்திரர்களுக்கு பிடிக்கலையோ, கோவத்துல கொப்பளிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இடிக்கிற அந்த இடியையும் படுற அந்த மின்னலையும் பார்த்து குருநாதர் சொல்றாப்ல, ஈசன் எப்போ வருவாரு அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா ராத்திரி ஆயிடுது. சதி சிவனை பார்த்து கேக்குறாங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுபபோகத்துல வாழ்ந்த நானு கைலாய மலையில கஷ்டப்பட்டு வாழ போறேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தலையாட்டுறாரு. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி முக்காலமும் தெரியும், இறந்த காலம் எதிர்காலம்னு எல்லாமே தெரியும். என்ன நினைச்சு என்னோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டா, ஏன் எதிர்காலத்துல இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் முன்கூட்டியே அறிந்த நீங்க ஏன் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண கூடாது? பிரச்சனை உருவாறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை நீங்க நினைச்சா தீர்த்திட முடியுமே அப்படின்னு சொல்லி நம்ம சதிதேவி கேக்குறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நானே கேக்குறேன். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவன் கிட்ட இருந்து ஒரு சோகம் தான் பதிலா வருது. சொல்லுங்க சொல்லுங்கன்னு திரும்ப கேக்குறாங்க. இந்த 3 காலங்களும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் உரித்தானது. அவங்க தான் இறந்த காலத்தை நினைச்சு நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாழ மாட்டாங்க. நிகழ்காலத்துல இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே நினைப்பாங்களே தவிர நல்ல விஷயத்தை மைண்ட்ல போட்டுக்க மாட்டாங்க. பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவாங்க, வாழ மாட்டாங்க. எதிர்காலத்துல நம்ம நல்லா இருப்போமோ, எதிர்காலத்துல நம்ம வீடு வாங்குவோமோ, காரு வாங்குவோமோ, பணத்தை எவனாவது ஆட்டையை போட்டுருவாங்களோ அப்படின்னு பிரச்சனைகளை மட்டுமே நினைச்சு எதிர்காலத்திலயும் அவங்க சரியா வாழ மாட்டாங்க. இந்த முக்காலத்துல சிக்கிறது இவங்க மட்டும்தான், பிரம்மா, சிவன், விஷ்ணு. இந்த முக்கடவுள்களுக்கும் இந்த முக்காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கு கட்டுண்டு நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆதிசக்தியான நீயும் இந்த முக்காலத்துக்கும் அப்பாற்பட்டவன், நீயே நடக்க போறதையும் தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் சோகமாவே தான் பேசுறாரு மனுஷன். ஆனா சரியோ, எனக்கு ஆதிசக்தி அப்படிங்கிற அந்த எண்ணமே உருவாகல. நான் அந்த ஆதிசக்தியோட மனித அவதாரம், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அதனால எனக்கு அந்த முக்காலத்துக்கு அப்பாற்பட்டவங்கிற எண்ணம் வரல. என் எதிர்கால எண்ணங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுது. இருந்தாலும் நீங்க அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க.
அதுக்கு நம்ம சிவன் சதியோட கையை பிடிச்சுட்டு, சரி இல்லற வாழ்க்கையில நல்லற நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை நம்பிக்கை. புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் பிறந்துருச்சுன்னா அவங்க எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும். அப்படியா? அப்படி என்றால் நான் உங்ககிட்ட இருந்து அந்த நம்பிக்கையை பெறணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ரொம்ப ஈஸி. நமக்குள்ளேயே வாக்கு கொடுத்துக்கணும், கொடுத்த வாக்க காப்பாற்றணும். இந்த 2 வழிமுறைகள் இருந்தாலே போதும், நம்பிக்கை தானா பிறக்கும். சொன்னா செய்யணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்தா எல்லா பேரும் அவனை நம்புவாங்க தானே. அதைத்தான் சொல்றாரு நம்ம சிவன். 2 வழிதான் ஈஸியான வழின்னு சொல்றாரு. ஆனா சதிதேவியோ எங்க அப்பா எனக்கு 7 வழிகள் இருக்கிறது நம்பிக்கையை பெறுவதற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சதிதேவி சொல்றாங்க. சுகமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு இந்த 7 வழிகளையுமே அடிப்படை அப்படின்னு சொன்னாரா. உடனே நம்ம சிவன் நம்மளோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னா, பொதுவா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும்னா 7 வழிகள் தேவையில்லை, 3 வழிகள் போதும் அப்படின்னு நம்ம சிவன் சொல்றாரு. அப்படியா 3 வழிகள் போதுமா, அது என்ன அப்படின்னு நம்ம சதிதேவி கேக்குறாங்க. அவரோ கையை நீட்டி ஒரு பூவை கையில வர வைக்கிறார். 3 பூ அந்த கைகள்ல இருக்கிறது. அதுல முதல் பூவை எடுத்து சதியோட கையில வச்சு, என்னைக்கும் நான் சொல்றத ஒரு மனைவியா நீ செய்யணும், இது இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கான முதல் வழி அப்படிங்கிறார். அடுத்து 2வது பூவை கொடுத்து, எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது, இது இல்லறம் நல்ல தரத்தோட அமைவதற்கான 2வது வழி அப்படிங்கிறார். கடைசியா அந்த 3வது பூவையும் கொடுத்து, புருஷன்கிட்ட பொண்டாட்டி எதையும் மறைக்கவும் கூடாது. இந்த 3 வழிமுறைகளும் ஆண்களுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி இருந்துட்டா இல்லறம் நல்ல தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவனே சொல்றாரு. எல்லாரும் கேட்டுக்கங்க. உடனே நம்ம சதி டவுட் கேக்குறாங்க. நீங்க 3 வழிமுறைகள் சொன்னீங்க, அதுல 2 வழிமுறை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, 2க்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சதி டவுட் கேட்க, அதுக்கு நம்ம சிவன் பொய் சொல்றதோட தாத்பரியம் சத்தியம் என்னன்னு தெரிஞ்சோ அப்படியே மாத்தி பேசுறது, அதே சமயம் மறைக்கிறதோட பொருளோ சத்தியம் தெரிஞ்சோ அதை மூடி மறைக்கிற செயல், 2 வேற வேறங்கிறார். ஆக கடைசியா நம்ம சிவனோட வாயிலேயே இல்லறம் இனிமையா இருக்கிறதுக்கு தேவையான 3 வழிகள்னு சிறப்பா 3 மேட்டர் சொல்லியிருக்காரு. புருஷன் சொல்றத பொண்டாட்டி பின்பற்றி நடக்கணுமா, பொண்டாட்டி பொய் சொல்லக்கூடாதா, பொண்டாட்டி உண்மைகளை மறைக்க கூடாதா, இந்த 3 வழி இருந்தாலே இல்லறம் தரமா இருக்கும்னு நம்ம சிவனே சொல்றாப்ல. இது ஆண்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. மீதி கதையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ. இன்னைக்கு எபிசோடு கொஞ்சம் தப்பு தான். இவங்க இந்த ஜென்மத்தில் அங்கே வீட்டுக்கு போக மாட்டாங்க போல. அங்கே என்னடான்னா முனிவர் ஒருத்தர் வீடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு, போகிற வழியில் வருவாங்க. அவங்க போகவே இல்லையா, அப்படியே பனிக்கு மேலே கல்லை போட்டு உக்காந்துட்டாரு. போவீங்களா என்ன சார்? அது இன்னொரு 10 நாள் ஆகும் சார். சதிதேவி உங்களை கூப்பிட்டா கைலாய மலையிலேருந்து அவங்களோட வீட்டுக்கு இப்படி புஷ் அப்படின்னு வருவீங்கல்ல, இப்போ புஷ்ஷுன்னு கூட்டி போங்க, நடந்து தான் போவீங்களா? ஏதோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருந்தேன். ஏன்னா தச்சனும் பெருசாக ஒன்றும் பண்ணலை, அழுதுகிட்டு ஓரத்தில் உட்காந்துட்டாரு. தச்சன்னா அந்த கேரக்டர்னா நம்மளை கடுப்பேற்றணுமே, நம்மக்கிட்ட திட்டு வாங்கணுமே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு அவர் அசிங்கப்படுத்தவும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துட்டாரு. யார் மேலேயும் கோபம் வரல. என்ன சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் கமெண்ட் வச்சாரு, நீங்க சீக்கிரம் 50வது எபிசோட பார்க்கணுமே. அப்ப நான் மாசம் 50வது எபிசோடு தான் வீட்டுக்கு போவீங்களா? அது வரைக்கும் காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருப்பாங்களா? இன்னும் 7 எபிசோடு இருக்கு. 7 எபிசோடா வீட்டுக்கு போகாம காட்டுக்குள்ளே சுத்த போறாரா? அட பாவி. அப்ப இடையில நிறைய கூத்திருக்கு போல இருக்கு. அந்த அவர் வர என்னது ஸ்பைடர் எல்லாம் இதாக்கி வச்சிருக்க, அதான் என்னவோ ஏதோ. சரி, எப்ப வீட்டுக்கு போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஆவது எபிசோட் பரபரன்னு போகுதான்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.